Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுறேன். சோ இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன் ஒரு அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் டியூரேஷன் காரணமா அந்த வீடியோல அதை பண்ண முடியல. சோ செப்பரேட்டா வந்து இந்த வீடியோல நம்ம வந்து அது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சோ வந்து அந்த பாக்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸை தான் வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் போடுறேன், அதை மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு அந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரைபேட் பெருசாக, ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு சின்ன ட்ரைபேட் இருக்கு, இருந்தாலும் பெருசாக வந்து ஒரு ட்ரைபேட் வந்து வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் எல்லாம் போயிட்டு தேடினேன் ஒரு ட்ரைபேட் நல்லதாக பார்த்து வாங்கலாம் கொஞ்சம் பெருசாக அப்படின்னு சொல்லி தேடும்போது என்ன மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னல அந்த அக்கா ஒருத்தங்க வந்து எனக்கு ட்ரைபேட் தந்து உதவுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த அக்கா வச்சிருந்த ட்ரைபேட். ஸோ அந்த மாதிரி ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லையும் அப்புறம் அமேசான்லையும் வந்துட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்படி தேடும்போது தான் வந்து இந்த டைப் ட்ரைபேட் வந்து சிக்கிச்சு. ஸோ இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே வந்து ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. ஸோ ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அங்கே ஆர்டர் போடும்போது சைனா அந்த லாங்குவேஜில் ஒரு லெட்டர் கூட அங்கே நான் பார்க்கல. ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே மட்டும்தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ரைபேடில் பார்த்தீங்கன்னா டப்பா ஓப்பன் பண்ணோன்னு பார்க்குறேன், ஃபுல்லாகவே சைனீஸ்லேயே எழுதியிருக்கு. ஸோ இந்த ஐட்டமும் வந்து சைனாக்காரங்க பண்ணது தான் நினைக்கிறேன், மேட் இன் சைனா இதோ. ஸோ இதையும் அவங்க விட்டு வைக்கல. தென் இப்போ வந்து நம்ம இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் 3366. ஓகே, கம்பெனி நேமை கூட படிக்க முடியல, ஃபுல்லாக சைனீஸ்லேயே எழுதி வச்சுருக்கானுங்க. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பாக பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓகே ட்ரைபேடை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக போல். அண்டு நம்ம கேரி பண்ணிக்கும் போது ஈஸியாக வந்து இதில் தூக்கிட்டு போய்க்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே இப்படி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போய்க்கலாம். ஸோ ட்ரைபேட் எப்படி இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இதுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே தலைப்பகுதி வரும்னு நினச்சேன், பட் கால் பகுதி தான் இருக்குது. தமிழில் அக்கு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து பார்க்கும்போது கேரம் போர்டு காயின் மாதிரி தெரியுது. எங்கள் வீட்டில் கேரம் போர்டு காயின்லாம் இப்படி தான் இருக்கும், செமையாக இருக்கும் பார்க்குறக்கே. அண்டு எனக்கு ஸ்பெஷலாக கேரம் போர்டு ரொம்ப விளையாட பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு காயின் மாதிரி தான் இருக்குது. ஸோ தலைப்பகுதி வரும்னு பார்த்தா லெக்கு தான் வருது. பார்க்கலாம், வருங்க ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் என்னடா அது பிவிசி பைப் மாதிரி இருக்குது. ஓகே, கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக்ல தந்திருக்காங்க. என்னமோ எழுதியிருக்கு சப்டான் ஆர் போட்டு ரவுண்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா ரிஜிஸ்டர்டு அப்படின்னு அர்த்தம். நல்ல கம்பெனிக்கெல்லாம் அந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு அப்படிங்கிற மாதிரி தருவாங்க. இருந்தாலும் என்னால் இதை நம்ப முடியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமாம்மா என்னமோ விழுகுதே. ஸோ இது ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த மொபைல் மவுண்ட்டு இது வந்து தனியாக வச்சுருந்துருப்பாங்க போல். ஓப்பன் பண்ணணும்னா டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. நான் கூட பயந்துட்டேன், என்னடா இது உடனே கலந்து விழுகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மவுண்ட்டில் ஏதோ ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. பட்டு பார்க்கும்போது ரொம்பவே டீசெண்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த சின்ன ட்ரைபேட்லாம் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு கம்பி மாதிரி தான் தந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காது. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தூக்குறது அண்ட் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரைபேடோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் சும்மாவே, அதாவது கீழே இருக்க அந்த லெக்ஸ் எல்லாம் இழுத்து விடாமையே ரொம்ப ஹைட்டாக தெரியுது. தென் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடில் கீழே இந்த வெயிட் போடுற மாதிரி, ஸோ மாற்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபேடில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விட் மாதிரி போயிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி வச்சோன்னா அளவு கரெக்டாக இருக்குது, ஃபோன் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, வீடியோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா. ஸோ இது கொஞ்சம் அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ வந்து இந்த லிக்விட் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபோனை வந்து கரெக்டாக வந்து அங்கே வைக்கல. ஸோ வந்து வீடியோஸ் வந்து கரெக்டான சைஸில் வராது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் மவுண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறதுக்காகனா. ஸோ இங்கே வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நம்ம இதை வந்து சும்மா இப்படி லாக் பண்ணிட்டோம்னாவே ஃபோன் வந்து நம்ம பிளேஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் இதை வந்து திருப்பி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இப்படி நம்ம இல்லைன்னா இப்படி இந்த பக்கம் திருப்பிக்கலாம், எந்த பக்கம் வேணுமோ நம்ம அந்த பக்கம் இப்படி திருப்பிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் டைப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம இந்த மொபைல் மவுண்ட்டை ஃபோன் வச்சு ப்ளேஸ் பண்ணும்போது இப்படி வெர்டிக்கலான வீடியோஸ் இல்லை அப்படின்னா இப்படி திருப்பி ஹரிசாண்டல் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். தென் வந்து இந்த ட்ரைபேடில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது இது வந்து இந்த ட்ரைபேடோட ஹெட் பார்ட் தலைப்பகுதி. ஸோ இது வந்து மேலே கீழே வந்து நல்லா போகிறதுக்காக இந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்லை, சும்மா இப்படி நம்ம வந்து திருப்பும் போதே வந்து அந்த ஹெட் பார்ட் நல்லாவே மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போகும்? ஐயோ, வீடியோவில் தெரியாத அளவுக்கு மேலே போயிடுச்சு. சரி இருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த தலைப்பகுதி மேலே போகுது. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. தென் அடுத்ததாக இப்போ வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த லெக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டும் எவ்வளோ ஹைட் மொத்தமாக வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கிறத இப்படி எடுத்து விட்டு மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 பக்கமுமே. ஸோ ஆக்சுவலி ரொம்பவே பெருசாக இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் தெரியாத அளவுக்கு பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த மொபைல் மவுண்ட் இதில் வந்து இப்படி போட்டு காமிச்சேன். தென் இப்படியும் வந்து பார்க்கலாம் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைலை வந்து நம்ம இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஹோலை வந்து யூஸ் பண்ணி இதையும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது எப்படி வச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா ஃபோன் அண்ட் கேமரா ரெண்டையுமே நம்ம பிளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் மவுண்ட் வச்சோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபோன் இல்லைன்னா சின்ன சின்ன கேமராஸை வந்து இதில் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இதே வந்து மொபைல் மவுண்ட் இல்லை அப்படிங்கும்போது இந்த நட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம கேமராலே ஃபிட் பண்ணி அழகாக வச்சுக்க முடியும். இதில் வெயிட் தாங்கக்கூடிய ஒரு ட்ரைபேட் அதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது அண்ட் நல்லா வெயிட் தாங்குற அளவுக்கு தான் தெரியுது பார்க்கும்போதே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி எப்படியும் 4.5 ஒரு 5 feet வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 4 to 5 அடியாவது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இதை எங்கேயாவது தூக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது இது ஈஸியாக தூக்கிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ ஸோ எல்லாத்தையுமே இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபேடை வந்து நம்ம பெரும்பாலும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்பவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தான் இருக்குது அண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எந்த விஷயத்தை எதிர்பார்த்து இந்த ட்ரைபேட் நான் ஆர்டர் போட்டணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு டவுட் மட்டும்தான், ஃபுல்லாக சைனீஸில் எழுதியிருக்கு, மேட் இன் சைனான்னு வேறு போட்டிருக்கு. அதனால தான் நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கே தவிர மற்றபடி இந்த ட்ரைபேடில் எனக்கு பார்க்கும்போது அண்ட் இது யூஸ் பண்ணும்போது எனக்கு இதில் எதுவுமே தவறாக தெரியல. எல்லாமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அக்காவோட ட்ரைபேட் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி கலர் மட்டும் வேறு. அந்த அக்காங்க யூஸ் பண்ணது வந்து பிளாக் கலர், இது வந்து ஒயிட் கலராக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த அளவுக்கு லூஸ் தரமாக ஒரு வீடியோ எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி நானே வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து என்னடா பேசி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் நினைச்சது என்ன அப்படின்னா ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கோம், உங்ககிட்ட அதை காமிக்கணும், அதை பற்றி எனக்கு நல்ல விஷயமா தெரியுற விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு அந்த நேம்ஸ் டேர்ம்ஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஹெட் லெக்குன்னு நானே வந்து பேர் வச்சுக்கிட்டேன். ஸோ எப்படியும் நான் சொல்ல நினைச்ச விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது கேட்கணும் அப்படிங்கும்போது இல்லை இந்த வீடியோ கேவலமாக இருக்குது பச்சை பச்சையாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இந்த மாதிரி வீடியோவில் இல்லை ஒரு நல்ல வீடியோவில் நிச்சயமாலுமே நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.
வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. அதில் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் வாங்கினேன், எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது.